மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 34. நந்திபுர விண்ணகரம். சித்திரை மாத பௌர்ணமி நிலவு இரவை பகலாக்கி கொண்டிருந்தது. நிலவில் குளித்து கொண்டிருந்த காஞ்சி நகரின் வீதிகளில் குழந்தைகள் கூச்சலிட்டபடி விளையாடி கொண்டிருந்தனர். பெரியவர்கள் வீட்டு வாசலில் கயிற்று கட்டிலில் அமர்ந்தபடி வம்பளந்து கொண்டிருந்தனர். வைகுந்த பெருமாள் கோவிலில் அர்த்த ஜாம பூஜைக்கான மணி ஒலித்தது. கோயிலின் அருகே நடந்து கொண்டிருந்த யாத்ரீகர்களைப் போல காணப்பட்ட இருவர் மணி ஓசையை கேட்டு நின்றனர். நரைத்த தாடியுடன் இருந்த வயோதிக யாத்ரீகர், உள்ளே போகலாமா என்று கேட்டார். இளம் தாடியுடன் அருகில் நின்று கொண்டிருந்தவர் தலையை ஆட்டினார். பிறகு இருவரும் கோயிலுக்குள் சென்றனர். உள்ளே விளக்கு வெளிச்சம் அதிகமில்லை. கோயில் வறுமையால் வாடி கொண்டிருந்தது என்பது நன்கு புலப்பட்டது. பட்டர் பூஜையை முடித்துவிட்டு கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே வந்தபோது அங்கே நின்ற 2 யாத்ரீகர்களை கண்டதும் மீண்டும் கர்ப்ப கிரகத்துக்குள் சென்று திருவடிகளையும் நீரையும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து பிரசாதங்களை வழங்கினார். பிறகு கர்ப்ப கிரகத்தை மூடிவிட்டு வெளியே வந்தார். வெளி திண்ணையில் இளைப்பார அமர்ந்து கொண்டார். யாத்ரீகர்களும் சற்று தள்ளி திண்ணையில் அமர்ந்தனர். அர்த்த ஜாம பூஜைக்கு எந்நாளுமே இவ்வளவு நேரம் ஆகிவிடுமா? வயோதிக யாத்ரீகர் கேட்டார். பட்டர் தூணில் சாய்ந்தவாறே தீவெட்டி வெளிச்சத்தில் யாத்ரீகர்களை கூர்ந்து கவனித்தார். அவர்கள் வெளியூரிலிருந்து வந்திருப்பவர்கள் என்று எண்ணியவராக அலட்சியமாக சொன்னார். இந்த நேரத்திலாவது பூஜை நடக்கிறதே, பெருமாள் அந்த வகையில் அதிர்ஷ்டக்காரர்தான் என்றார். ஏன் அப்படி? கோயிலுக்கு அமிர்த கணத்தார் உண்டா இல்லையா? அவர்களுடைய நிர்வாகம் நடைபெறுகிறதா இல்லையா? இருக்கிறார்கள். இருந்து என்ன செய்ய முடியும்? கோயிலுக்கு மானியங்களும் வரும்படியும் நிறைய இருந்தால் அல்லவா கோயிலில் அருள் இருக்கும். மன்னரின் மானியங்கள் உண்டே கேட்டார் வயோதிக யாத்ரீகர். சைவ கோயில்களுக்குத்தான் அதிகம் உண்டு. வைணவ கோயில்களை பற்றி யாருக்கும் அக்கறையே இல்லை. ஏன், மன்னர் கவனிப்பதில்லையா? ஐயா, பரம்பரையான ராஜகுலத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் பக்தி, ஆச்சாரம், பாரம்பரிய சீலங்கள் எல்லாம் இருக்கும். இப்போதிருக்கும் மன்னர் குறுக்கு வழியில் சிம்மாசனம் ஏறியவர். அவருக்கு இதிலெல்லாம் அக்கறை கிடையாது என்றார் பட்டர். குரலில் விரக்தி தெரிந்தது. இது கேட்டதும் வயோதிக யாத்ரீகர் இளம் யாத்ரீகரை பார்த்தார். இளம் யாத்ரீகர் திகைப்படைந்தவராக பட்டரை வெறிக்க பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். திடீரென்று பட்டருக்கு சந்தேகம் தோன்றவே, உங்களுக்கு எந்த ஊர் என்று பயந்தவராக கேட்டார். எங்களுக்கு திருவேங்கடம் என்றார் யாத்ரீகர். பட்டர் பயம் தெளிந்து நிம்மதியடைந்தார். வயோதிக யாத்ரீகரை பார்த்து, திருவேங்கடத்திலிருந்தா வருகிறீர்கள் என்று வியந்து கேட்டார். பிறகு, மகா புண்ணியவான்கள், உங்களை காண்பதே பெரும் பாக்கியம். திருவேங்கட பெருமான் அருகில் இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று புகழ்ந்தார். பிறகு பாடத் தொடங்கிவிட்டார். வந்தாய் என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே, எங்கள் நம்பி சிந்தாமணியே, திருவேங்கடமேய எந்தாம் இனியான் உனை என்றும் விடேனே என்று பாடிவிட்டு, ஐயா, எங்கள் நம்பி எழுந்தருளி இருக்கும் திருவேங்கடத்தை நான் கண்டதில்லை. உங்களை கண்டுவிட்டேன். அடியாரை கண்டாலே அரங்கனை கண்ட மாதிரிதான். இன்று இரவு நீங்கள் இருவரும் என் இல்லத்தில் திரு அமுது உண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டினார். உங்கள் அழைப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் இரவில் அமுதுண்டாகி விட்டது, மன்னிக்க வேண்டும். மன்னரை பற்றி ஏதோ விவரம் கூறினீர்களே என்று கேட்டார் வயோதிக யாத்ரீகர். ஆமாம் ஆமாம், இப்போதிருக்கும் மன்னர் வயதில் சிறியவர். 14 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாட்டை ஆள உரிமையுள்ள இளவரசன் ஒருவன் இருந்தான். ஏதோ சதி செய்து அவனை விரட்டிவிட்டு இந்த அரசனை சிம்மாசனத்தில் ஏற்றிவிட்டார்கள். அப்படியா? மக்கள் அல்லவா இவரை அரியணையில் ஏற்றியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அப்போதிருந்த பட்டத்து இளவரசன் கொஞ்சம் துடுக்கானவன். இப்போதிருக்கும் மன்னருடைய தகப்பனார்தாம் மந்திரியோடு சேர்ந்து சதி செய்து இவரை சிம்மாசனத்தில் ஏற்றிவிட்டார். குறுக்கு வழியில் சிம்மாசனம் கிடைத்தவருக்கு மக்களின் நம்பிக்கைகளை பற்றியோ ஆச்சாரங்களை பற்றியோ என்ன அக்கறை இருக்க போகிறது? திருவேங்கடத்திலிருந்து வந்திருக்கும் உங்களை பார்த்த பிறகுதான் என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரசர் இளைஞர்தானே, இனிமேல்தான் பக்குவம் வரும். கோவில் குளங்களை பற்றிய எண்ணங்கள் இனிமேல்தான் அவருக்கு ஏற்படும். ஏற்படுமோ ஏற்படாமலேயே போகுமோ? ஒருவேளை தீவிர சைவராக இருந்தால் பெருமாள் கோயில்களை இடிக்கக்கூட உத்தரவிட்டு விடலாம். நீங்கள் அஞ்சுவதற்கு ஆதாரமே இல்லையே. இதுவரை ஆண்ட மன்னர்கள் சைவ கோயிலையோ அல்லது வைணவ கோவிலையோ இடித்ததாக செய்தி இல்லையே. ஒருவேளை இந்த மன்னருக்கு பெருமாள் மீது பக்தியும் ஏற்படலாமே. அது சரி, பகவான் என்ன நினைக்கிறாரோ என்றார் பட்டர். அவரது குரலில் அவநம்பிக்கை தெரிந்தது.
நீங்கள் இப்போது பாடினீர்களே, அது யார் பாடிய பாடல்? திருமங்கை மன்னர் பாடியது. ஆலிநாட்டு குறுநில மன்னர் பகவத் கைங்கரியத்தில் மூழ்கிவிட்டார். ஓ, அவரா? நாகப்பட்டினத்து பௌத்த விகாரத்தை கொள்ளையிட்டாரே, அவர்தானே என்று கேட்டார் வயோதிக யாத்ரீகர். கொள்ளையிட்டால் என்ன? அதில் என்ன தவறு? இங்கே வைணவ கோவில்களில் விளக்கேற்ற கூட காசு இல்லாத போது பௌத்த விகாரத்துக்கு அவ்வளவு செல்வம் ஏன்? புத்தருக்கு தங்கத்தில் சிலை எதற்கு? அதனால்தான் அதை பறித்து வைணவ கோவில்களை கட்டினார். இந்த கைங்கரியத்தில் என்ன தவறு என்று கோபத்துடன் கேட்டார் பட்டர். பிறகு, நம்முடைய மன்னர்கள் நம்முடைய கோவில்களை சரிவர கவனித்திருந்தால் திருமங்கை மன்னர் ஏன் பௌத்த மடத்தை நாடப் போகிறார்? எல்லாம் நம்முடைய மன்னர்களின் குற்றம்தான் என்று படபடத்தார். என்ன இருந்தாலும் கொள்ளையடித்திருக்க வேண்டாம். பகவத் கைங்கரியத்துக்கு காசு தேவைப்பட்டால் ஆலி நாட்டு குடிமக்களிடம் வரிப்பணமாக பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? ஓ, நீங்கள் பகவத் கைங்கரியத்துக்கு நாட்டு மக்களை கொள்ளையடிக்க சொல்கிறீர்கள். வரி என்னும் பெயரால் மக்கள் அனைவரையும் கொள்ளையடிக்க வேண்டுமா? வைணவ கோவில்களுக்காக ஏழை சைவர்களும் வரி கொடுக்க வேண்டுமா? மக்கள் எல்லோரையும் கொள்ளையடிப்பதை விட கொழுத்த செல்வம் பெருகியுள்ள ஒரு இடத்தில் செல்வங்களை திருமங்கை மன்னர் பறித்தது மேல்தான் என்றார் பட்டர். இதை கேட்டு இளம் யாத்ரீகர் சிரித்தார். அவரை பட்டர் சுட்டிக்காட்டி, இவர் பேசாமல் அமர்ந்திருக்கிறாரே என்று கேட்டார். நீங்கள் இருவரும் பேசுவதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேனே என்றார் இளம் யாத்ரீகர். பிறகு, திருமங்கை மன்னர் காஞ்சிக்கு வந்திருக்கிறாரா என்று கேட்டார். அந்த மகான் வந்து வழிபடும் நிலையிலா இந்த கோவில் இருக்கிறது? ஏதோ முந்தைய சக்கரவர்த்தி இந்த கோயிலை கட்டினார். எங்கள் துரதிர்ஷ்டம், அவர் போர்க்களத்தில் இறந்து விட்டார். மனுநீதிப்படி அரசாண்டார். அவர் இருந்திருந்தால் இந்த கோவிலை இன்னும் பெரிதாக்கி நலமுறை செய்திருப்பார். அந்த சக்கரவர்த்தி விட்டு போன பணியை சிறக்க வைக்க இப்போதிருக்கும் மன்னருக்கு எங்கே அக்கறை இருக்க போகிறது? கவலைப்படாதீர்கள், காலம் வரும். பெருமாளை இன்னும் பக்தியோடு வேண்டுங்கள், உங்கள் விருப்பம் நிறைவேறும். திருமங்கை மன்னரே இந்த பரமேஸ்வர விண்ணகரத்தை தேடி வந்து பாடும் காலமும் வரும் என்று கூறியபடியே எழுந்தார் இளம் யாத்ரீகர். எழுந்து நின்றவாறே கேட்டார், திருமங்கை மன்னர் பல்லவ நாட்டு கோவில்களை பற்றி பாடவில்லையா என்று. ஏன் இல்லை? மாமல்லபுரத்து ஜலசயன பெருமாளையும் நெக்குருகி பாடியிருக்கிறாரே, அது மட்டுமா? பெருமாளையும் பாடி அவர் உறைந்திருக்கும் ஊரையும் புகழ்ந்திருக்கிறார். அந்த மகானை ஈர்க்க வைக்கும் கோவில் காஞ்சியில்தான் இல்லை என்று ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார் பட்டர். பல்லவ நாட்டில் எந்த ஊரை புகழ்ந்திருக்கிறார்? மிகுந்த ஆவலுடன் கேட்டார் இளம் யாத்ரீகர். தெற்கே உள்ள நந்திபுரத்தை என்று குறிப்பிட்டுவிட்டு பாடல்களில் சில வரிகளை பாடி காட்டினார் பட்டர். பாடிவிட்டு சொன்னார், திருமங்கை மன்னரின் மனதை கவர்ந்த அந்த அழகான நகரில் அமைந்திருக்கும் பெருமாள் கோவிலில் கைங்கரியம் செய்கிறவருக்குத்தான் என் மகள் கோதையை மணமுடித்து கொடுத்திருக்கிறேன். அவருடைய குரலில் பெருமிதம் தெரிந்தது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் நந்திபுரத்தை காண வேண்டும் போல் இருக்கிறதே என்றார் வயோதிக யாத்ரீகர். தவறாமல் போய் வாருங்கள். அங்கு சென்றால் அடியவர்கள் கொடுவினைகள் முழுதும் அகலும் என்று திருமங்கை மன்னர் திருவாய் மலர்ந்திருக்கிறார். இரு யாத்ரீகர்களும் அங்கிருந்து புறப்பட்டு கைலாசநாதர் கோவில் வழியாக நடக்கத் தொடங்கினர். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் வீதியில் மக்கள் நடமாட்டமில்லை. இளம் யாத்ரீகர் தனிந்த குரலில், மந்திரியாரே, ஊரில் சிலருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது பார்த்தீர்களா என்று கேட்டார். அவரது குரலில் மிகுந்த வேதனை தெரிந்தது. இந்த எண்ணத்தை மாற்றியாக வேண்டும் மகாராஜா என்றார் வயோதிக யாத்ரீகர். இதே எண்ணம் நிலைத்து வருங்காலத்திலும் இப்படியே தான் பேசும்படி ஆகிவிடும். உண்மையில் நடந்தவைகளை மக்கள் நன்கு புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். தாங்கள் முடிசூடிய போது நிகழ்ந்தவைகளை ஒரு பொது இடத்தில் கற்களில் செதுக்கிவிட வேண்டும். ஒன்று செய்யலாம். இந்த வைகுந்த பெருமாள் கோவிலை பெரிதாக கட்டி கோவில் சுவரில் தாங்கள் முடிசூடிய வரலாற்றை விவரமாக சிற்பங்களில் செதுக்கி அவற்றின் அடியில் எழுத்துக்களால் விளக்கமும் பொறித்து விடலாம். நல்ல யோசனைதான். இன்று ஒரு முக்கிய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது என்று கூறி பெருமூச்சு விட்டான் இளம் யாத்ரீகராக இருந்த பல்லவ மல்லன். சித்திரமாயனே சிம்மாசனம் ஏறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றும் கேட்டான். அவர் ஏறியிருந்தாலும் கடைசியில் தாங்கள்தாம் சக்கரவர்த்தியாக முடிசூடியிருப்பீர்கள். அதெப்படி முடியும்? அவன் அரியணை ஏறிய பிறகு. சித்திரமாயன் முடிசூடி இருந்தால் சில தினங்களுக்குள்ளேயே உதயச்சந்திரன் தன் சபதத்தை நிறைவேற்றியிருப்பான். சித்திரமாயன் தப்பி ஓடி பாண்டிய மன்னரின் பாதுகாப்பில் இருப்பதால் தான் உதயச்சந்திரனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. விரைவிலேயே தளபதியின் சபதம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட வேண்டியதுதான்.
பாண்டிய நாடு சென்ற தூதன் இன்னும் திரும்பவில்லையே. பூசாரி பேசியதிலிருந்து வைணவர்கள் என் மீது அபிமானம் கொண்டிருப்பதாக தெரியவில்லை. அது பற்றி தாங்கள் கலங்க வேண்டியதில்லை. இந்த வைகுந்த பெருமாள் கோவிலை பெரிதாக்கி நலமுறை செய்து திருமங்கை மன்னரையும் வரவேற்று சிறப்பித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அந்த பட்டர் சொன்னதிலிருந்து நந்திபுரத்துக்கு ஒரு முறை போய் வரலாம் என்று நினைக்கிறேன். மகாராஜா, அந்த நகர் குறுநில மன்னர் பல்லவடி அரையரின் ஆளுகையில் இருக்கிறது. அண்மையில் தளபதியின் யோசனையின் பேரில் அந்நகரமும் கோட்டையும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. கோட்டையை பலப்படுத்துவதில் அரையர் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை. அவருக்கு தங்கள் மீது அபிமானமும் கிடையாது. சித்திரமாயனிடம் அன்பு கொண்டவர். என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு குறுநில மன்னரிடம் நமக்கு என்ன பயம்? அவரால் ஏதாவது ஆபத்து விளையும் என்று அஞ்சுகிறீர்களா? இல்லை, எதற்கும் நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதுதான். தாங்கள் அங்கு போவதாக இருந்தால் ஒரு சிறு படையுடனாவது செல்ல வேண்டும். இருவரும் பேசிக்கொண்டே ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்தை கடந்து சென்றபோது பல்லவ மல்லன் சொன்னான், இந்த ஆசிரமத்துக்கு எதிர்ப்பு அதிகரித்திருக்கிறதே என்று. அது பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டாம். எல்லா மக்களுடைய நம்பிக்கைகளையும் ஆதரிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஒரு சாரரின் நம்பிக்கைக்கு எதிராக மற்றவர்கள் போர்க்கொடி உயர்த்துவது மதியீனம். இதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது மகாராஜா. அது சரி, ஆனால் ஆசிரமத்துக்குள் நடைபெறும் நடவடிக்கைகள் சமூக பழக்க வழக்கங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் மாறாக இருந்தால் அது ஆசிரமத்துக்குள்ளே தானே நடைபெறுகின்றன, பொது இடத்தில் அல்லவே. அதற்காகத்தானே யோகியின் சீடர்கள் ஆசிரமத்துக்கு உள்ளே பயிற்சியை பெறுகிறார்கள். அங்குள்ள நடவடிக்கைகளை அதில் ஈடுபடும் சாதகங்களை மட்டுமே சேர்ந்தவை. அவற்றுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பில்லை. நிர்வாணமாக இருப்பது சமூக ஒழுக்க விதிமுறைகளுக்கு புறம்பானது. ஆனால் படுக்கை அறையிலோ அல்லது குளியல் அறையிலோ ஒருவன் நிர்வாணமாக இருப்பதை தவறு என்று கூற முடியுமா? அதே போலத்தான் ஒரு ஆசிரமத்துக்குள் நடைபெறுவதும். மேலும் ருத்ர பரமாச்சாரி தம்முடைய நெறிமுறைகளை வெளியே பிரச்சாரமாக கூட செய்வதில்லை. இந்த சமூகத்தோடு அவர் தொடர்பு கொள்வது கூட இல்லை. மந்திரியாருக்கு பரமாச்சாரியாரின் யோக முறையில் ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது போல இருக்கிறது என்று கூறி சிரித்தான் பல்லவ மல்லன். இன்னும் இல்லை மகாராஜா, எனக்கு இப்போது அதற்கு நேரமும் இல்லை. ஆனால் ஒரு சாரரின் விருப்பத்துக்காக மற்றொரு சாரரின் நம்பிக்கைகளை ஒடுக்குவது அநீதியாகும். அரசு விலகி இருந்து அதை கவனிக்க வேண்டுமே தவிர அந்த மாச்சரியங்களுக்குள் மூழ்கிவிடக்கூடாது என்றான். இருவரும் அரண்மனையை அடைந்தபோது காவல் வீரன் ஒருவன் விரைந்து வந்து, பாண்டிய நாடு சென்ற தூதன் திரும்பி வந்திருக்கிறான், சக்கரவர்த்தியின் தரிசனத்துக்காக காத்திருக்கிறான் என்றான். தூதனை உள்ளே அழைத்து வருமாறு உத்தரவிட்டு அரண்மனைக்குள் சென்ற பல்லவ மல்லன், மந்திரியாரே, உங்களுடைய நண்பர் தளபதியின் சபதம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டது என்று எண்ணுகிறேன் என்றான். சற்று நேரத்தில் தூதன் உள்ளே வந்தான். சக்கரவர்த்தியிடம் பாண்டிய மன்னனின் ஓலையை கொடுத்தான். பல்லவ மல்லன் ஓலையை ராஜன் நம்பூதிரியிடம் கொடுத்து, நீங்கள் படியுங்கள் என்றான். பல்லவ மன்னருக்கு நாம் அறிவிப்பது இதுவே. சித்திரமாயனுக்கு உரிமையுள்ள சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். என்னிடம் அடைக்கலமாக இருக்கும் அவரை பல்லவ நாட்டில் ஒப்படைக்க வேண்டும் என்று தூது அனுப்பினீர்கள். சித்திரமாயன் கட்டாயம் பல்லவ நாட்டுக்கு வரத்தான் போகிறார். அவர் வரும்போது பல்லவ நாட்டு அரியணை காலியாக இருக்கும். இப்படிக்கு மாரவர்ம ராஜசிம்ம பாண்டியன். இதை கேட்டு பல்லவ மல்லன் சிரித்தான். ஓ, அவர் வருவாரோ? வரும்போது அரியணை காலியாக இருக்குமோ? ஹா 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 என்று உரக்க சிரித்தான். பிறகு ராஜன் நம்பூதிரியிடம், மந்திரியாரே, நம்முடைய தளபதியின் சபதம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டதுதான். சீனத்து மங்கையின் மறு கொழுந்துக்கு சீக்கிரமே நல்ல உரம் கிடைக்கப் போகிறது. அவர் வருவாராம். வரும்போது பல்லவ அரியணை காலியாக இருக்குமாம் என்று பற்களை கடித்தான். நாளை காலை தளபதியாருடன் நீங்கள் அரச மண்டபத்துக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு அந்த புறத்தை நோக்கி நடந்தான். மறுநாள் காலையில் உதயச்சந்திரன் அரண்மனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது பாண்டிய நாட்டுக்கு சென்று திரும்பிய தூதன் அவனை காண வந்தான். பாண்டிய மன்னரின் பதிலை கூறிவிட்டு, தளபதி அவர்களுக்கு ஒரு ஓலை இருக்கிறது என்று கூறியபடியே இடையில் சொருகியிருந்த ஓலையை எடுத்து நீட்டினான். உதயச்சந்திரன் வியப்புடன் ஓலையை வாங்கியபடியே, எனக்கு ஓலையா? யாரிடமிருந்து என்று வியந்து கேட்டவாறு ஓலையை பிரித்து படித்தான். முதலில் ஓலையை பிரித்து படிக்காமல் கடைசியில் முத்திரையை கவனித்தான். திகைப்பும் வியப்பும் அடைந்தவனாக தூதனை நிமிர்ந்து பார்த்தான். மகாராணியை கண்டாயா? நீ எப்படி சந்தித்தாய்? ஆமாம் தளபதியாரே, இந்த ஓலையை நேரில் என்னிடம் அவர்களே கொடுத்தார்கள். தூதன் சொன்னதை கவனிக்காமலேயே ஓலையை படிக்க தொடங்கிவிட்டான் உதயச்சந்திரன். பல்லவ தளபதி உதயச்சந்திரனுக்கு
என் உயிரை காப்பாற்றி அனுப்பி வைத்தது நினைவிருக்கும். என்னை அப்போதே நீ கொன்றிருக்கலாம். இப்போது பாண்டிய நாட்டில் சிறைப்பட்டிருப்பதைப் போல்தான் உணர்கிறேன். இங்கே அரண்மனையும் ஏவலாட்களும் பாண்டிய மன்னரின் விருந்தோம்பலும் என் மனதிற்கு சாந்தி அளிக்கவில்லை. சித்திரமாயனுக்காக பல்லவ படையோடு நீ இங்கே வருவாய். அப்போது என்னையும் பல்லவ நாட்டுக்கு கொண்டு சென்று ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்தில் சேர்ப்பித்துவிடு. நான் கேட்கும் ஒரே ஒரு உதவி இதுதான். வாழ்க்கையில் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகிவிட்ட எனக்கு இனி பரமாச்சாரியாரின் ஆசிரமம்தான் மன அமைதியை தரும். மனசாந்திக்காக தவிக்கிறேன். இதையாவது நீ தருவாய் என்று எண்ணுகிறேன். இப்படிக்கு பிரேமவர்தினி. ஓலையை படித்ததும் உதயச்சந்திரனின் நினைவு கடந்த காலத்தை நோக்கி தாவியது. பிரேமவர்தினி மீது மிகுந்த இரக்கம் தோன்றியது. எதிரே நின்று கொண்டிருந்த தூதனிடம் மகாராணியை எப்படி சந்தித்தாய் என்று ஆவலுடன் கேட்டான். நான் ஊர் திரும்புவதற்கு முந்தின நாள் இரவு மகாராணியாரின் அந்தரங்க மெய்காப்பாளன் என்னை ரகசியமாக சந்தித்து அந்தப்புரத்துக்கு அழைத்து சென்றான். இந்த ஓலையை தங்களிடம் ரகசியமாக சேர்ப்பிக்கும்படி மகாராணியார் கொடுத்தார்கள் என்றான் தூதன். தூதனை அனுப்பிவிட்டு அரண்மனைக்கு விரைந்தான் உதயச்சந்திரன். அவனை கண்டதுமே பல்லவ மல்லன், தளபதியாரே, உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வந்திருக்கிறது என்று கூறியவாறு பாண்டிய மன்னரின் ஓலையை அவனிடம் கொடுத்தான். ஓலையை படித்துவிட்டு உதயச்சந்திரன் தலை நிமிர்ந்த போது பல்லவ மல்லன், சித்திரமாயன் இங்கே வருவானாம். பாண்டிய மன்னருக்கு என்ன திமிர்? அவனுடைய முழு உடலும் இங்கே வரவேண்டிய அவசியமில்லையே. உங்களுடைய காதலியின் செடிக்கு அவனுடைய தலை மட்டும் போதுமே என்றான் பல்லவ மல்லன். சக்கரவர்த்தி, ஆணையிட்டால் இப்போதே ஆயத்தம் செய்கிறேன். தளபதியாரே, விரைவில் பாண்டிய நாட்டுக்கு புறப்படுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். நான் ஏற்கனவே நந்திபுரத்துக்கு போக எண்ணி இருந்தேன். அந்த ஊர் பாண்டிய நாட்டுக்கு அருகே இருப்பதால் நமக்கும் வசதியாகிவிட்டது. நான் முதலில் நந்திபுரம் போகிறேன். நீங்கள் படையுடன் விரைந்து வந்து சேருங்கள். நந்திபுரத்திலிருந்து நாம் இருவரும் சேர்ந்தே பாண்டிய நாட்டுக்கு செல்லலாம். அப்போது ராஜன் நம்பூதிரி குறுக்கிட்டு, நந்திபுரத்து கோட்டையில் சக்கரவர்த்தி இளைப்பாறலாமே. உதயச்சந்திரன் பாண்டியனையும் சித்திரமாயனையும் வெற்றி கொண்டு திரும்பும்போது சக்கரவர்த்தி சேர்ந்து காஞ்சிக்கு திரும்பிவிடலாமே என்றான். பல்லவ மல்லன் சிரித்தான். ஏன், தளபதியின் சபதத்தை அவரேதான் நிறைவேற்ற வேண்டுமா என்ன? நானும் உதவக்கூடாதா? பாண்டிய நாட்டை பணிய வைக்க தளபதி ஒருவரே போதுமே. தாங்கள் சிரமப்பட வேண்டாமே என்ற எண்ணத்தில் கூறினேன். நானும் பாண்டிய நாடு போகிறேன். நான் போய் சேரும்போது பாண்டிய நாட்டு சிம்மாசனம் காலியாக இருக்க வேண்டும் என்று கோபம் தொனிக்க கூறினான் பல்லவ மல்லன். பிறகு, நந்திபுரத்துக்கு நான் செல்வதற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள். இன்றே பல்லவடி அரையருக்கு செய்தி அனுப்புங்கள் என்றான். பல்லவடி அரையர் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவரை பூரணமாக நம்ப வேண்டாம் என்றான் ராஜன் நம்பூதிரி. மந்திரியாரே, ஒரு குறுநில மன்னரை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. அவரால் ஏதாவது தீங்கு நேரும் என்று சிறிது சந்தேகம் தோன்றினாலும் திரும்பும்போது அவரை தேர்காலில் கட்டி காஞ்சிக்கு கொண்டு வந்து விடலாம் என்றான் பல்லவ மல்லன். பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கும் விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும். நான் யாத்திரை போவது போல முதலில் நந்திபுரத்துக்கு போய் சேர்கிறேன். நீங்கள் விரைவில் மற்ற ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.